உச்சநீதிமன்றத்தில் வாதாடும் நேர வரம்பை முன்கூட்டியே வழக்கறிஞர்கள் தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 91,677 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் வழக்குகளை விரைந்து விசாரித்து தீர்வு காணும் வகையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதில் முதன்மை சீர்திருத்தமாக உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளின் விசாரணையின் போது விசாரணைக்காக நேர் நிற்கும் வழக்கறிஞர்கள் தாங்கள் எவ்வளவு நேரம் வாதம் முன்வைக்கப் போகிறோம் என்கிற கால வரம்பை நிர்ணயம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்ற பதிவாளர் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதன்படி ஒவ்வொரு வழக்கறிஞர் வழக்கு ஒன்றுக்கு நேர் நிற்பதற்கு ஒரு நாள் முன்பாக வாதிடும் கால வரம்பை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் கால வரம்பை உறுதி செய்யும் வகையில் 3 நாட்களுக்கு முன்பாக 5 பக்கங்களுக்குள் வாதங்களை சுருக்கமாக எழுத்துப்பூர்வமாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும் வாதங்கள் எதிர்த்தரப்பு வழக்கறிஞருக்கும் பகிர்ந்து கொள்ளப்படும் எனவும் இது வழக்குகளின் விசாரணை நேரத்தை அனைத்து அமர்வுகளும் சரிசமமாக பயன்படுத்த உதவும் என உச்சநீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளதோடு இந்த நடைமுறை உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.